வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். வண்டிகளுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை ஏத்திட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு கலாச்சாரமா இருக்கு. இது வந்து ஒரு மூட நம்பிக்கை. இது வந்து ஒரு வழி வழியா வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான பார்வை. எஸ், பல பேர் வீட்ல இன்னைக்கும் அத பண்றோம். நான் உட்பட பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல. இது வந்து ஒரு விவேக் காமெடியில கூட நம்ம பார்த்திருப்போம். வண்டிக்குள்ள 750 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு. அதுல ஓடாத வண்டியாடா இந்த எலுமிச்சம்பழத்துல ஓடப்போகுது அப்படின்னு ஒரு ஒரு காமெடி இருக்கும். எஸ், அது வந்து ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு பதிவு. இல்ல நம்ம சொல்லல. ஆனா இது எங்கிருந்து வந்தது? இதுல என்ன சார் இருக்குன்னா, இருக்கு. இது எதனால? இந்த பழக்கம் எதனால? இது என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அதுதான் இந்த வீடியோல சும்மா ஒரு சின்ன வீடியோ தான். அந்த காலத்துல, பழைய காலத்துல வண்டி அப்படின்னாலே மாட்டு வண்டி, குதிரை வண்டி இது 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 மட்டும்தான். வண்டி அப்படின்னாலே அதுதான். ஆட்டோமொபைல்லாம் அப்ப கிடையாது. ஸோ மாட்டினுடைய கால், குதிரையினுடைய கால் இதெல்லாம் வந்து தொடர்ந்து நமக்கே தெரியும். அந்த கால்ல குளம்பு அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க. அடியில அந்த மாட்டுக்கும் சரி, குதிரைகளுக்கும் சரி, அந்த பாதம் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கும், ஹீட் ரெசிஸ்டன்ஸ்க்கும் அது ஒண்ணு போடுவாங்க. அது வந்து எந்த அளவுக்கு ஒரு மொபிலிட்டிய அதிகப்படுத்துச்சோ, அதே மாதிரி அந்த மாடோ, இல்ல அந்த ஒரு குதிரையோ மேயக்கூடிய இடங்கள், இல்ல போகக்கூடிய இடங்கள், இங்கெல்லாம் வந்து நெறைய நுண்ணுயிர்கள் இருக்கும். பாக்டீரியாஸ் நெறைய இருக்கும். அந்த பாக்டீரியாஸ அழிக்கிறதுக்கான சிட்ரிக் ஆசிட் லெமன்ல இருக்குங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல. எவரிபடி நோஸ் இட். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ரொம்ப பழமையான காலத்துல இந்த ஆட்டோமொபைல்ஸ்லாம் இல்லாத காலத்துல இருந்த வண்டிகளுக்கு நம்ம முன்னோர்கள் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு மாட்டு வண்டிய எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாட்டினுடைய காலுக்கிட்ட அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு அதை ஏத்திட்டு அதுக்கப்புறம் போகும்போது அதுல இருக்க சிட்ரிக் ஆசிட் அந்த கிருமி நாசினியா டிஸ்இன்ஃபெக்டண்டா யூஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட். அதே மாதிரி குதிரைகளுக்கும் இந்த புற்கள், அவங்க அந்த குதிரைகளோ இல்ல மாடுகளோ மேயக்கூடிய புற்கள் இருக்கு இல்லையா, புல்லு, அது அந்த புல் இருக்கக்கூடிய அந்த வெளிகள் அங்கேயும் கூட நுண்ணுயிர்கள் நிறைய இருக்குங்கிறதுனாலையும் இந்த ஒரு பழக்கமும் வச்சிருக்காங்க. உடனே இப்படி சொன்னோன்னா உடனே நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப அறிவாளிங்க, இன்டெலெக்சுவல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மிஸ்டர் ஜிகே மாதிரி. மிஸ்டர் ஜிகே மேல பெரிய மரியாதை இருந்துச்சு, இருக்கு. அவரும் நம்ம கடலூர்காரருக்கு தான். நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் பண்றாரு. தமிழ் சமுதாயத்துல சமூகத்துல வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டியை, ஒரு சயின்டிபிக் கம்யூனிட்டியை ஊக்குவிக்கிறதுல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனா சில விஷயங்களை வந்து அவர் வந்து நாமளும் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸை நிறைய பேசுறோம். அதுல வந்து சில விஷயங்கள் சூடோ சயின்ஸ் அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இதை பார்த்த உடனே நம்ம வந்து இது மூட நம்பிக்கை தான் நமக்கு தோணும். ஒரு சயின்ஸ் ஃபேக்ட், சிட்ரிக் ஆசிட் இருக்கு. சிட்ரிக் ஆசிட்ல வந்து கிருமிநாசினி தன்மை, அந்த ஜெர்ம்ஸை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கிறது அறிவியல் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். உடனே வந்து இப்போ ஏன் மிஸ்டர் ஜிகேவை பத்தி நான் பர்டிகுலரா பேசுறேன் அப்படின்னா, அவருக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு நம்மளுக்கு தெரிய கூட தெரியாது. நம்ம அவ்வளோ பெரிய யூடியூபரும் கிடையாது. பட் அவர் வந்து நிறைய அந்த இஎஸ்பி அப்படின்னு ஒரு எபிசோட் போட்டிருக்காரு. நம்மளே அவருடைய சேனல்ல கமெண்ட்ல கூட நான் சொல்லியிருக்கேன். மூட நம்பிக்கைகளை எதிர்க்கிறாரு, அதை எக்ஸ்போஸ் பண்றேங்கிற பேர்ல நிறைய. நான் எப்பவுமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். அறிவியல் அப்படிங்கிறது சயின்ஸுங்கிறதும் டெக்னாலஜிங்கிறதும் மாறக்கூடிய ஒன்று. ஸோ அப்போ மாறக்கூடிய ஒன்று அப்படின்னா நம்ம கொஸ்டின் கேட்க கேட்க தான் நமக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காகவோ, இல்லை நம்மளுக்கு அதை பற்றின ஐடியா இல்லைங்கிறதுக்காகவோ மற்றவங்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிறதுங்கிறது தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய மன்னர் மன்னன், பாரிசாலன் மாதிரியான அறிவு சார்ந்த யூடியூபர்ஸ் கூட, தமிழ் இலக்கியம், தமிழ் மரபு சார்ந்த யூடியூபர்ஸ் கூட இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து மூட நம்பிக்கை இல்லை. மிஸ்டர் ஜிகே மாதிரி ரொம்ப சமூகத்துல பெரிய யூடியூபரா இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து பேசணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது வந்து நாட் டு அஃபண்ட் எனி ஒன். அட் த சேம் டைம் இப்போ இன்னைக்கு நாம அந்த எலுமிச்சம்பழத்தெல்லாம் வந்து ரப்பர் டயர்ல வச்சு ஏத்திட்டு இருக்கோம். நீங்க பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, பண்ணிருப்பீங்க. ஒரு புது காரோ பைக்கோ வாங்கினா, என் சைக்கிள் வாங்கினா கூட எலுமிச்சம்பழத்தை வச்சு ஏத்துற ஒரு பழக்கம் இருக்கு பூஜை போடும்போது. அதே மாதிரி ஆயுத பூஜை அன்னைக்கும் இப்படி செய்யக்கூடிய ஒரு ஒரு ஹேபிட்டுங்கிறது நமக்கு இருக்கு. ஸோ ரப்பர் டயருக்கும் எலுமிச்சம்பழத்துக்கும் என்னடா சம்மந்தம் கேட்டால் கண்டிப்பா இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது வண்டிக்குள்ள இருக்கிற 750 ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாது, இந்த எலுமிச்சம்பழத்துல ஏடா ஓட போகுது அப்படின்னு கேட்கறது 100% கரெக்ட். ஆனால் இந்த பழக்கம் எங்கேருந்து வந்தது?
அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த காலத்து வண்டிகளில் இருந்த மாட்டு வண்டிகள்லையோ குதிரை வண்டிகள்லையோ அந்த விலங்குகளுடைய காலில் இருந்த நுண்ணுயிர்களை அழிக்கிறதுக்காகவும் அதனால சீழ்பிடிச்சு செப்டிக் ஆகாம தடுக்கிறதுக்காகவும் இப்படி ஒரு ஏற்பாடை நம்ம முன்னோர்கள் பண்ணாங்க. நான் மிஸ்டர் ஜிகே ஏன் டச் பண்ணேங்கிறதையும் சொல்லிடுறேன். ஏன்னா மிஸ்டர் ஜிகே ஃபேன்ஸ், நானுமே அவருடைய ஃபேன் தான்ப்பா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன் அவர் டச் பண்ணேன்னா அவர் நிறைய விஷயம் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு பார்த்துட்டு, இப்போ ஒரு லெமனுடைய சைஸ் என்ன, ஒரு குதிரையினுடைய சைஸ் என்ன, ஒரு லெமன் வந்து குதிரையினுடைய காலில் வச்சுட்டா உடனே அதோடைய டிஸ்இன்ஃபெக்ட் ஆயிடுமா அப்படின்னு கேட்பாங்க. தொடர்ச்சியாக இது ஒரு ப்ராக்டிஸாக கூட பண்ணியிருந்திருப்பாங்க. ஒவ்வொரு முறை அந்த வண்டி ஒரு தொலைதூர பயணத்துக்கு போகும்போது கூட இதை ப்ராக்டிஸாக பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு அந்த மாதிரியான தகவல்கள் நமக்கு தெரியல. இது வந்து நான் வந்து ஒரு படத்தில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். தமிழ் படம் தான், ஹீரோ அப்படிங்கிற ஒரு படம். சிவகார்த்திகேயன், அர்ஜுன் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. மேபி அந்த படம் ரொம்ப ஃப்ளாப் ஆனதுனால நிறைய பேர் அதை பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ஸோ இதை நம்ம சேனலில் பகிர்ந்துக்கணும்னு நான் நினச்சதுக்கு காரணம், இட் ஹேஸ் சம் சயின்ஸ் ஃபேக்ட் இன் இட். இதை வந்து சூடோ சயின்ஸு, மூட நம்பிக்கை அப்படின்னு சில மேதாவிகள் சொன்னாங்கன்னா, சாரி ப்ரோ, நம்ம தான் கொஞ்சம் வளரணும். ஸோ இன்னைக்கு ஒரு விஷயம், நம்ம வந்து கேள்வி கேட்காம மூதாதையர்கள் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. மூதாதையர்கள் சொல்றத, நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ் சொல்றதை நம்ம ஃபாலோ பண்றது நல்ல விஷயம் தான். ஆனால் அவங்க ஏன் பண்ணாங்கங்கிறத அந்த உணராம இன்னைக்கு ஒரு ரப்பர் டயர்ல வச்சு ஏற்றிட்டு இருக்கோம் அப்படின்னா அது தப்பு தான். இனி நான் வந்து இந்த விஷயத்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனி நான் யூஸ் பண்ற கார்லயோ, நான் யூஸ் பண்ற டூ வீலர்ஸ்லயோ எலுமிச்சம்பழத்தை வச்சு ஏற்ற மாட்டேங்கிறத நான் இங்க பறைசாற்ற விரும்புகிறேன். நீங்களும் இதை யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்ல கொடுங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபேக்ட் தானா, இக்னோர் பண்ணுங்க. தெரியாத ஃபேக்ட்னா கமெண்ட்ல அதை பதிவு பண்ணுங்க. இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி.